இது மக்கள் இயக்கம், இது மக்கள் இயக்கம். மக்கள் நலனுக்காக நடத்துகின்ற ஒரு கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக செய்வோம். இது தனி நபரை வீழ்த்துவதற்காகவோ யாரோ ஒரு அரசியல் செய்வதற்காகவோ இல்லை. இந்த கையெழுத்து இயக்கத்திலே முதல் கையெழுத்தை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி அவர்கள் போட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தி அவரிடம் நாங்கள் விரைவிலே மனு கொடுப்போம். கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக எம்எல்ஏ அவர்களும் கையெழுத்திட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 கவுன்சிலர்களும் தங்களையே இதில் ஈடுபடுத்திக் கொண்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பாக இங்கே கூடியிருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் வருக வருக என்று வரவேற்று, இங்கே முக்கியமாக இன்றைக்கி நாம் ஏன் சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஜிம்கனா மைதானத்தை பற்றி நாம் பிஜிஎம்எல்ல மனு கொடுத்துட்டு வெளியே வந்து நாம் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். அந்த ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நாம் சொன்னோம், தங்கவயலில் உயிர் காக்கின்ற மருத்துவமனையை உருவாக்குவதற்கு 1 லட்ச கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் அடுத்து என்கின்ற ஒரு கோரிக்கை கூட நாம் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு விவாதத்துக்கான ஒரு கூட்டத்தை இங்கே நாம் கூட்டியிருக்கிறோம். பிஜிஎம்எல் மருத்துவமனை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, ஏசியாவிலே பிரசித்தி பெற்ற மருத்துவமனை. அப்படிப்பட்ட கட்டமைப்பு கொண்ட மருத்துவமனை இந்தியாவில் இருக்கிறதா என்றால் சந்தேகத்திற்குரிய ஒரு நிலை. கர்நாடக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசாங்கத்தினுடைய மருத்துவ கல்லூரியோடு சேர்ந்து ஒரு மருத்துவமனையை உருவாக்குவோம் என்கின்ற கேபினெட் முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால் கோலார் மாவட்டத்திலே அதற்கு முன்பாகவே ஜாலப்பா மருத்துவமனை இருக்கிறது. கோலார் மாவட்டத்திற்கு மட்டும் இல்லை, இது கர்நாடகாவில் இந்த பக்கத்தில் பார்டரில் ஆந்திரா இருக்கிறதுனாலையும் இந்த பக்கம் தமிழ்நாடு இருக்கிறதுனாலையும் இந்த பகுதியிலிருந்தெல்லாம் கூட மக்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால, ரெண்டாவது பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லா வசதிகளையும் கொண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் அது கோலார் தங்கவயல். அதனால் கேஜிஎஃப் பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றி அமைக்க வேண்டும், மருத்துவமனையாக கூட அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இது மத்திய அரசினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய அந்த மருத்துவமனை இங்கே வரணும்னு நினைக்கிறதுனால, இதுக்கு தங்கவயலை சார்ந்த எல்லா மக்களுடைய கையெழுத்தையும் பெற்று அனைத்து அரசியல் இயக்கங்களையும் ஒன்றிணைத்து, அனைத்து மதங்களையும் ஒன்றிணைத்து, ஒன்றுபட்டு ஒரே குரலாக தங்கவயலை பாதுகாப்பதற்காக நாம் அனைத்து வித்தியாசங்களையும் தூர வைத்துவிட்டு இதை பெற்றே தீர்வோம் என்கின்ற முறையில் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு மக்களே தானாக முன்வந்து கையெழுத்திட வேண்டும். அதை 35 வார்டுகளிலும் மட்டுமல்ல, இந்த கேஜிஎஃப்னுடைய விகோட்டா பார்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த தொகுதி மக்கள்கிட்ட நாம் அதை கையெழுத்து பெற வேண்டும். பெமல் பகுதியில் இருக்கக்கூடியவர்களிடம் நாம் இன்றைக்கு கையெழுத்து பெற வேண்டும். தின பயணிகளிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட வேண்டும். நான் மைனிங் ஏரியாவில் இருப்பவர்களிடம் இன்றைக்கு நாம் கையெழுத்து இயக்கப்பட நடத்த வேண்டும். இப்படியெல்லாம் நடத்தி உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்பதற்காக ஒரு மிக சிறந்த கையெழுத்து இயக்கத்தை ஒன்று திரட்டி நாம் நடத்த வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இரண்டாவது அந்த கையெழுத்து இயக்கத்திலே இன்றைக்கு கேஜிஎஃப் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு நாம கேஜிஎஃப்ல சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உயிர் காக்கின்ற மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்த பிறகு அடுத்த நாளே இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அந்த மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்திருக்கிறார். இதை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வரவேற்கிறது. அதே நேரத்திலே அது வெறும் ஆய்வுக்கோடு நிற்கக்கூடாது. அங்கே உண்மையாகவே உயிர் காக்கின்ற மருத்துவமனையை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், பிரிட்டிஷ் மைசூர் மன்னர்கள் இருந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். அந்த மாதிரி வெல் ஃபர்னிஷ்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் முக்கியமாக பெங்களூர், மைசூர், மங்களூர், கேஜிஎஃப்ல தான் அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனை பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த மாதிரி வெல் ஃபர்னிஷ்டு வென்டிலேஷன் இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையை உடனடியாக மாநில அரசு அதை
அப்கிரேட் பண்ணணும். ஆர்ட் உயிர் காக்கக்கூடிய நம்மளுடைய தோழன் சந்தோஷனுடைய உயிர் போச்சு. எத்தனையோ இன்னைக்கு திமுகனுடைய தலைவர் சேகரனுடைய உயிர் போச்சு, ஒரு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர். இப்படி தினம் இந்த ஊருடைய முன்னாள் எம்எல்ஏ பக்தவச்சலத்தினுடைய உயிர் போச்சு. இதுக்கெல்லாம் அன்றாடம் உயிர்கள் பறிபோகிறது. ஆனால் இதற்கு காரணம் ஃபர்ஸ்ட் எய்ட் எமர்ஜென்சி நெசசரி அப்படின்றது. அதுக்கு பிறகு நீ எங்கன்னா அடுத்த கட்ட முடிவேடு. ஆனால் ஃபர்ஸ்ட் எய்டு கூட பண்ணாமல் அவங்கள உடனடியாக போகணும்னு சொல்லும்போது அந்த இதய துடிப்பு நின்று விடுகிறது, அவர்கள் உயிர் பிரிகிறது. அதனால் இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டி அப்கிரேட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணணும். இதுக்கும் மக்கள் கையெழுத்து இயக்கம் தேவை. மக்கள் கேட்கிறார்கள், என் உயிர் காக்கிறதுக்கான மருத்துவமனையை ஏற்படுத்தி கொடுங்கள் என்று மாநில முதல்வருக்கு நாம் இதை சப்மிட் பண்ணோம். ஸோ அதுக்கும் சேர்த்து நாம் ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்தணும். ரெண்டாவது, இன்னைக்கு தங்க சுரங்கம் திறக்கப்படுகிறது. மிகப்பெரிய அளவில் கோல்டு இன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட போகிறது என்கின்ற அறிவிப்புகள் பத்திரிகைகளிலே மீடியாக்களிலே வந்து கொண்டிருக்கிறது. உண்மையாக மாநில அரசும் மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்து விட்டது. இந்த சைனாடு மண்ணை, இந்த சைனாடு மலையை சுத்திகரிக்கின்றோம் என்கின்ற ஒப்பந்தம் நடந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு தங்க சுரங்கம் மீண்டும் புனரமைப்பு என்கின்ற கேள்வி எழுகிறது. அதனால ஏன் இன்னைக்கு தங்க வயல் வளர்ச்சி அடைகிற சூழ்நிலை, அது நன்மையா தீமையா, அது எப்படி பண்ண என்ன பண்ணுன்றதை நாம் தனியாக விவாதிக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு, தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை வலுவாக இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்டு வீடு இடிக்கிறேன் அப்படின்ற ஒரு நோட்டீஸை கூட இந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அதனால தங்க சுரங்க குடியிருப்புகளை 3 தலைமுறையாக தன் உயிரையே தியாகம் செய்து உச்சமாக போன அவருடைய வாரிசுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கூட வைத்து இந்த கையெழுத்து இயக்கத்தோட நாம் 3 கோரிக்கைகளை மட்டும், பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவ கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும், தங்க வயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை உயிர் காக்கக்கூடிய உடனடி பாதுகாப்புக்கான ஒரு மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும், தங்க சுரங்க குடியிருப்புகளை இன்றைக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கைகளை வைத்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு தங்க வயலிலே விரைவிலே என்று சொன்னால் இன்னும் 15 நாட்களிலே நாங்கள் ஒரு கையெழுத்து இயக்கத்தை முக்கியமாக இருக்கக்கூடிய தங்க வயலுடைய இதய பகுதியான காந்தி சதுக்கத்தில் இருந்து துவக்குவோம் என்கின்ற ஒரு அறிவிப்பு. அந்த இயக்கத்திலே முன்னாள் எம்எல்ஏக்களை நான் கேட்கின்றேன், இந்நாள் எம்எல்ஏவையும் கேட்கின்றேன், அனைத்து அரசியல் இயக்கங்களையும் கேட்கின்றேன், அனைத்து போதகமார்களையும் இன்றைக்கு கேட்கின்றேன், அனைத்து பஞ்சாயத்துகள், பொலிட்டிக்கல் நான் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அட்வொகேட்ஸ் யூனியன் எல்லாரையும் சேர்த்து இன்னைக்கு அனைவருடைய கையெழுத்தையும் நாம் பெற வேண்டும். அப்படி ஒன்றுபட்ட ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம். இதற்கு தங்க வயல் மக்களுடைய ஆதரவு வேண்டும். சேவ் கேஜிஎஃப் இணைந்து இந்த மிகப்பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்துகின்ற ஒரு கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் மீது இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மைன்சில் மேலே அந்த ஹோம் கார்டு ஸ்கவுட்டில் ஹோம் கார்டு இருந்தது. ஸோ அதுவும் கொஞ்சம் மூடிட்டு இருக்குது. நீங்களும் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. அடுத்தபடியாக வந்துட்டு ஐயா சொன்ன முறை இந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னாக்கா, ஏற்கனவே அந்த கொரோனாவில் வந்துட்டு திடீர்னு வந்தாங்க, எல்லாம் வந்து ரெனோவேஷன் பண்ணாங்க, ஏதோ வந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து அது ஃபாலோஅப் இல்லை. அதுக்கு எதுக்காக வந்தாங்க, என்ன பண்ணாங்க? ஏன்னா முக்கியமாக நோக்கம் வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு உபயோகப்படுத்தணும்னு ஒரு எண்ணத்தில் வந்திருக்கணும். வந்துட்டு வந்து திரும்பி வந்தது அதை ஃபாலோ பண்ணலாம் இல்லை. திரும்பியும் வந்துட்டு நம்ம சேவ் கமிட்டி கூட கொடுத்தாங்கனாக்கா, அது மட்டும் இல்லை, நிறைய ஆர்கனைசர் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டலில் எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அது கிடச்சிட்டாக்கா ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கணும்னு நான் என்னுடைய கருத்து. அது மீண்டும் வந்துட்டு நீங்கள் உங்கள் கருத்துன்னு சொல்ல நன்றி. வணக்கம். படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்ம ஈடுபட்டுக் கொள்வது தங்கள் அறிகிறது. இருந்த போதிலும் நமது பணி
இப்போதுதான் தொடங்கி இருக்கிறது. இன்னும் மேலும் பணியை தொடர வேண்டியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தங்கவயல் தொடங்கி நம்முடைய பணிகள் பங்கார்பேட்டை எட்டுமா என்றிருந்த காலம் போய் இன்னைக்கு உலக அரங்கில் வர வீட்டிருக்கிறது என்று சொன்னால் அது அனைவர்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்தியது காரணம்தான். எனவே இந்த ஜிம்கானா கிரவுண்ட் விவகாரம் இந்த மீடியாக்கள் நம்மை வெளி உலகத்துக்கு காட்டி இன்று 60,000 பேருக்கு மேல் பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி பெருமைப்படுத்துகிறோம். எனவே தங்கவயலில் வெறும் ஜிம்கானா கிரவுண்டு மட்டுமே நம்முடைய பிரச்சனை அல்ல, எத்தனையோ பிரச்சனைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தலையிட்டு அதை தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எண்ணமும். எனவே அடுத்த கட்டம் இதைவிட பெரிய விவகாரத்தில் நாம் தலையிடப் போகிறோம். நாம் வாழ்ந்த காலத்தில் நமக்கெல்லாம் மருத்துவம் அளித்த பிஜிஎம்எல் மருத்துவமனை மூடப்பட்டிருக்கிறது. அது மறுபடியும் திறக்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எண்ணமாக இருக்கிறது. அதனை மாநில அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று உணர்த்தியிருப்பதன் காரணமாக இந்த கோலார் மாவட்டத்தில் தங்கவயலில் இருக்கின்ற கட்டடத்தில் தங்க சுரங்க மருத்துவமனையை நாம் மருத்துவக் கல்லூரியாக ஆக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது என்று மரியாதைக்குரிய இந்த அமைப்பினுடைய தலைவர் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள் தெரிவித்தார். அவருடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மருத்துவக் கல்லூரி நிறுவ வேண்டும் என்பதை தனிப்பட்ட ஒரு அமைப்பு ஒரு நிர்வாகம் கூறினால் போதாது. தங்கவயல் ஒட்டுமொத்தமான தங்கவயல் மக்களே இதில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக 1,00,000 பேருடைய கையெழுத்தை நாம் வாங்க வேண்டும் என்பதும் அவருடைய கருத்து. எனவே இந்த கருத்தை நாம் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டத்துக்கு மரியாதைக்குரிய இந்த அமைப்புடைய தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள் தலைமையேற்று முழு விவரத்தையும் அவர் தெரிவிப்பார் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அத்தனை பேரையும் வருக என்று வரவேற்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு போராட்டத்தை இந்த மக்கள் சேவையை மனதில் வச்சு ஒரு சிறந்த மருத்துவக் கல்லூரி வேணுன்ற ஒரு சப்ஜெக்டில் இங்கே பேசின்னு இருக்கிறோம். அந்த எண்ணமோ அந்த நோக்கமும் வந்துட்டு உண்மையாக பாராட்டக்கூடியது. மக்கள் ஆதரவு கூட வந்துட்டு இது இருக்கும். பொதுவாக இந்த கோலார் மாவட்டத்தை எடுத்துக்கினா எஸ்என்ஆர் ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி இருக்குது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது பயன்படுது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியை தங்கவயல் மக்கள் சுற்று வட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பண்ணணுன்றது எந்த மாற்று கருத்தும் வந்துட்டு இல்லை. அதை உடனடியாக செய்யணும். ಇದು ಕಾಲத்தின் ಕಟಾಯ ಎಲ್ಲರಿಗೂ தேவைப்படும். ಇಂದಿನ ಈ ಸಂಜೆ ಹೊತ್ತಿನಲ್ಲಿ ಸೇವ್ ಕಮಿಟಿಯ ಎಲ್ಲ ಪದಾಧಿಕಾರಿಗಳು ಇವತ್ತಿಲ್ಲಿ ಸೇರಿದ್ದೀವಿ. ಸೇರಿರೋ ಕಾರಣ ಏನಂದರೆ ನಮ್ಮ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಅಧ್ಯಕ್ಷರಾದಂತಹ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರು ಒಂದು 3 ಕೋರಿಕೆಗಳನ್ನು KGF ಜನತೆ ಮುಂದೆ ಇಟ್ಟು ರಾಜಕೀಯದ ಪಕ್ಷಗಳ ಮುಂದೆ ತಗೊಂಡೋಗಿ ಇದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ರೀತಿಯ ಒಂದು KGF ಪುನಶ್ಚೇತನಕ್ಕೆ ಒಂದು ದಾರಿ ಆಗೋ ಥರ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದ್ರಿಂದ ಇವತ್ತಿನ ದಿನ ಈ ಸಭೆ ಕರೆದಿದ್ದೀವಿ. ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲದ 9 ತೀರ್ಮಾನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಆ 9 ತೀರ್ಮಾನದ ಪ್ರಕಾರ ಏನಂದರೆ 3 ಅಂಶಗಳನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಮೊದಲನೇ ಅಂಶ ಏನಂದರೆ ಇವತ್ತು ಕಂಪನಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದ ಅಧೀನದಲ್ಲಿರುವಂಥ ಆಸ್ಪತ್ರೆ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಿಂದ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿದೆ. ಎರಡನೇ ವಿಷಯ ಏನಂದರೆ BGMLಲ್ಲಿ ಹಗಲಿರುಳು ದುಡಿದು ಹಲವು ಕುಟುಂಬಗಳು ಬೀದಿ ಪಾಲಾಗಿ ಇವತ್ತು ಊರು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗಿ ಸೆಟ್ಲಾಗಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಆ ಮನೆಗಳನ್ನು ಸ್ವಂತ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಎರಡನೇದು. ಮೂರನೇದೇನೆಂದರೆ
ನಮ್ಮ ಜಮ್ಖಾನ ಕ್ರೀಡಾಂಗಣ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ನಡೀತಾ ಇತ್ತೋ ಇವತ್ತಿನಿಂದ ಹುಲ್ಲುಗಾವಲಾಗಿ ಒಂದು ಕಾಡಾಗಿ ಬೆಳೆದಿದೆ. ಅದನ್ನು ಮರುಕ್ಷೇತ್ರ ಮಾಡಬೇಕು. ಅಲ್ಲಿ ಮೊದಲ ಥರನೇ ಕ್ರೀಡೆಗಳು ನಡೀಬೇಕು. ಈ ಥರ 3 ವಿಷಯಗಳನ್ನು ಮುಂದಿಟ್ಟು ಇವತ್ತು ನಾವು ಈ ಸಭೆಯನ್ನು ಏರ್ಪಡಿಸ್ತೀವಿ. ಇದಕ್ಕೆ ಮೊದಲಾಗಿ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ನಾವು ಒಂದು ಒಮ್ಮತ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡಿದ್ವಿ. ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಯಾವ ಥರ ಮಾಡಬೇಕು ಅನ್ನೋದನ್ನು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಲವಾರು ಮುಖಂಡಗಳೆಲ್ಲ ಮಾತಾಡಿದ್ರು. ಅದ್ರ ಪ್ರಕಾರ ಅದು ಸರಿಯಾಗಿ ಇದೆ. ಆದರೆ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕಾದಾಗ KGF ಜನತೆಯಲ್ಲಿ ನಾನು ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ, ಅಕ್ಕ ತಂಗಿರಲ್ಲಿ ತಾಯಂದಿರಲ್ಲಿ ಎಲ್ಲರಲ್ಲೂ ಇವತ್ತು ದಿನವಾಗಿ ಏನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದೆಯಲ್ಲ 35,000 ಜನ, ತಮ್ಮಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡು ಕೇಳ್ತೀನಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಈ 3 ಅಂಶಗಳನ್ನಿಟ್ಟು ಇವತ್ತು ಏನು KGF ಸೇವ್ ಕಮಿಟಿ ಹೋರಾಟ ಅನ್ನೋದಲ್ಲ, ಒಂದು ಸತ್ಯಾಗ್ರಹ ರೀತಿ ನಾವು ಈ ಕಾರ್ಯಕ್ರಮವನ್ನು ತಗೊಂಡೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ ಅಂದರೆ ಇದರಿಂದ ಇವತ್ತಿನ ಪರಿಸ್ಥಿತಿನ ಬರೀ ನಾವು KGF 35 ವಾರ್ಡ್ಗಳು ಮಾತ್ರ ಸೀಮಿತ ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ಸುಮಾರು 168 ಹಳ್ಳಿಗಳಿದೆ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶ. ಇವತ್ತು ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಇಲ್ಲಿ ನಮಗೆ ದಿನಗೂಲಿ ನೌಕರಾಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿಕೊಂಡು ಇಲ್ಲ ಬೆಂಗಳೂರು ಹೋಗೋದು ಏನೋ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೆ. ಆದರೆ ಹಳ್ಳಿ ಬಂದು ಗ್ರಾಮಾಂತರದಲ್ಲಿ ಇವತ್ತು ಮಳೆ ಬಿದ್ದರೆ ಹೊಲ ನೆಲ, ಬೆಳೆ ಬಂದರೆ ಅವನಿಗೆ ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ, ಈ ರೀತಿ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದೆ. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ 2 ವರ್ಷ ಕೊರೋನಾ ಅನುಭವಿಸಿದ್ರು. ಅದು ಮುಗಿದೋದ್ಮೇಲೆ 3 ಇಂಜೆಕ್ಷನ್ ಹಾಕಿದ್ರು. ಆ ಇಂಜೆಕ್ಷನ್ ಎಲ್ಲ ಆದಮೇಲೆ ಇವತ್ತು ಕೆಲವು ಕಡೆ ಬಂದು ರೋಗಗಳು ಇನ್ನೂ ಹಂಗೆ ಅನ್ವರ್ಸ್ಕೊಂಡರು. ಆದ್ದರಿಂದ ಗ್ರಾಮಾಂತರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನುಕೂಲ ಆಗಬೇಕು. ಇವತ್ತು ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋ PES ಹಾಸ್ಪಿಟ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಕುಪ್ಪಮ್ಮು, ಇಲ್ಲ ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ದೇವರಾಜ ಅರಸ್ಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಈ ಎರಡಕ್ಕೂ ಮಧ್ಯೆ ಒಂದು ಕೇಂದ್ರ ಸರ್ಕಾರದಿಂದ ಆಗಿನ ಕಾಲದಿಂದನೂ ಪ್ರಾಣಾವಾಗವನ್ನು ಎತ್ಕೊಂಡಾಗ ಅಲ್ಲಿ ಕಂಪನಿ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅವ್ನು ಮಾರನೇ ದಿನ ಇದು ನಡೀತಾ ಇದ್ದ. ಆ ರೀತಿ ಒಂದು ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡೋಕ್ಕೆ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆ ಅದು. ಆ ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಇವಾಗ ಏನಂದರೆ ಒಂಥರ ಬೂದದ ಒಂದು ಮನೆ ಥರ ಮುಚ್ಚಿಟ್ಟವ್ರೆ. ಅದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಅಂದರೆ KGF ಜನತೆಯಲ್ಲಿ ಫಸ್ಟಾಗಿ ಇದನ್ನು ಪುನಶ್ಚೇತನ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಬೇಕು. ಈ ಒಗ್ಗಟ್ಟು ಯಾವ ರೀತಿ ಆಗಬೇಕಂದ್ರೆ ಇವತ್ತು 1,00,000 ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಮಾಡಬೇಕಾದ್ರೆ ತುಂಬ ಕಷ್ಟಕರವಾದ ಕೆಲಸ. ಆದರೆ ಎಲ್ರಿಗೂ ಇದೆಲ್ಲ ಓಪನ್ ಆಗಬೇಕು ಅನ್ನೋ ಮನೋಭಾವನೆ ಇರ್ತದೆ. ಆದರೆ ಅದಕ್ಕೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಸಹಕಾರ ಕೊಡಬೇಕಾದ್ರೂ ನೀವೆಲ್ಲ ಬಂದು ನಮ್ಮ ಜೊತೆ ಸೇರಬೇಕು. ನಾವು ನಿಮ್ಮನ್ನೇನು ಕೇಳ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಮ್ಮ ಒಂದು ಸಹಿ. ಒಬ್ಬ ಸ್ನೇಹಿತನಿಗೆ 10 ಜನ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇರ್ತಾರೆ, 10 ಜನ ಸಹಿ ಅವನು ತಗೊಂಡು ಅಂದರೆ 10 ಜನಕ್ಕೆ 10 ಜನ ಆದರೆ 100 ಜನ ಆಗ್ತಾರೆ. ಈ ರೀತಿ ಒಂದು ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿ ನಾನು ನಮ್ಮ ಕೇಂದ್ರ MP ಸಾಹೇಬರಾದಂಥ ಮಲ್ಲೇಶ್ ಬಾವರನ್ನು ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇಂಥ ಕಾರ್ಯಕ್ರಮಕ್ಕೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಎಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಬಂದು ಭೇಟಿ ಆಗಬೇಕು. ನಮ್ಮ KGF ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ತಮ್ಮ ಮುಂದೆ ಇಡಬೇಕು. ನೀವು ಅದನ್ನೆಲ್ಲ ಪೂರ್ಣಗೊಳಿಸ್ತೀರಿ ಅನ್ನೋ ನಂಬಿಕೆಯೂ ನಮಗೆ ಸೇವ್ ಕಮಿಟಿಗೆ ಇದೆ ಅನ್ನೋದನ್ನು ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ, ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ರೂಪಾ ಶಶಿಧರ್ ಮೇಡಮ್ ಅವರು MLA ಮೇಡಮ್ ಅವರು ನಾವು ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀವಿ. ಇಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೀವು ಸರಿಪಡಿಸಿ, MP ಸಾಹೇಬರು ನೀವು ಎಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಸೇರಿ, ಕೇಂದ್ರ ಒಂದು ಕಡೆ ಕರ್ನಾಟಕ, ಒಂದು ಸ್ಟೇಟು ಒಂದು ಸೆಂಟ್ರಲ್ಲು, ಇಬ್ಬರು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ ಊರಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಗೋದಕ್ಕೊಂದು ಇದಾಗುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ KGF ಜನನು ನಾಳೆ ನಿಮ್ಮನ್ನೆಲ್ಲನ್ನು ಹೌದಪ್ಪ ಇವರು ಒಳ್ಳೆ ಕೆಲಸಗಳು ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಗಳಿಕೆಗೆ ಒಂದು ಪಾತ್ರರಾಗ್ತೀರಿ ಅಂತ ಹೇಳಿ, ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವಾಗ ಆಸ್ಪತ್ರೆದು ಒಂದು ಹೇಳಿದ್ರು ನಮ್ಮ ಜ್ಯೋತಿ ಬಸ್ ಅವರು, ಆಸ್ಪತ್ರೆ ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು, ತುರ್ತು ನಿರ್ಗಮನ ಇಲ್ಲ, ತುರ್ತು ಚಿಕಿತ್ಸೆಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಇದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂಗೆ ಡಾಕ್ಟ್ರುಗಳಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಪೇಷಂಟು, ಒಂದು ಹಾರ್ಟ್ ಪೇಷಂಟು ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಅವ್ನು ಪಲ್ಸ್ ನೋಡಿದ್ದೆ ಅವ್ನಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಇವ್ರು ಉಳಿಯಲ್ಲ ಅಂತ, ಅವ್ನು ರೆಫರ್ ಮಾಡಿಬಿಡ್ತಾನೆ ದೇವರಾಜ ಅರಸ್ಕೋಲ್ ಅಂತ ಕಡೆ. ಆ ದಾರಿ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗೋಷ್ಟು ಅವ್ನು ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿರ್ತಾನೆ, ತಿರ್ಗಾ ವಾಪಸ್ ಆ ಬಾಡಿನ ತಗೊಂಡು. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿ KGFನಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ತುರ್ತು ನಿರ್ಗಮನ ಇಲ್ಲದೇ ಇರ್ತಿರುತ್ತೆ ಈ ಥರ ಕಂಡು ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸ್ಬೇಕು ಅಂಥೇಳಿ ನಾನು KGF ತಿರ್ಗಾ ಇನ್ನೊಂದು ಸರಿ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ಳೋದಾದರೆ, ಈ 1,00,000 ಜನ ಸಹಿ ಸಂಗ್ರಹಣೆ ಏನಿದೆ ಅದಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲರೂ ನಮಗೆ ಸಹಕಾರ ಕೊಡಿ. ಊರಿನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಬೆಳವಣಿಗೆ ತಗೊಂಡು ಅಂತೇಳಿ ನಾನು மாத்தாடக்கு அவகாசம் நிம்மெல்லருக்கும் ஒரு கோரிக்கை சொன்னார். அது உண்மையானது. ஒருவருக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையானது வீட்டு, ஹாஸ்பிட்டல் வசதி, மெடிக்கல் இன்ஸ்டியூஷன். இது வந்து BGML இருக்கிற அந்த MOT இதெல்லாம் குண்டு போட்டால் கூட அழிக்க முடியாத
இதில் கட்டியிருக்காங்க அந்த இது. அதை அழிக்க முடியாது. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது கடமை, நம்ம கடமை தான். எல்லாரும் எப்படி விட்டுறாங்க, அதெல்லாம் வேணாம். நம்ம முயற்சி எடுத்திருக்கோம், கண்டிப்பாக அதை முடிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலு பிஜிஎம்எல் ஹாஸ்பிட்டலு நம்மளால் வாழ வச்சுது. அந்த இடத்துல பிறந்து வளர்ந்துவோம் நம்ம. அது எப்படி அப்படி ஹாஸ்பிட்டலு எங்கேருந்து குப்பத்துலேருந்து எங்கேருந்தெல்லாம் வந்தாங்க. இன்றைக்கி நம்ம குப்பத்தை தேடி போகிறோம், இல்லாட்டி பெங்களூர் போகிறோம். அந்த நிலைமை இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி ஃபஸ்ட் எய்ட் காலேஜ் வெளியூர்லலாம் நம்ம ஊரில் படித்தாங்க. எவ்வளோ பஸ்ஸுங்களை நம்ம பார்த்துருக்கோம். அங்கங்கே வந்து படிப்பாங்க. இன்றைக்கி நிலைமை அப்படி இல்லை. நம்ம கேஜிஎஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் மகார்பேட் போகிறாங்க, இல்லாட்டி கோலார் போகிறாங்க, வெளியே போகிறாங்க. இந்த நிலைமை எப்படி உருவாச்சு, இது யார் காரணம்? அதெல்லாம் நம்ம வேணாம். நம்ம இந்த ஃபைட் பண்ணுறதே இன்றைக்கி. பிஜிஎம்எல் எக்ஸ்எம்ப்ளாய் அசோசியேஷனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறாரு. அவர் எம்பி என்ன சொன்னார், இந்த லெட்டர் அவர் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க கூட செட்டில்மெண்ட் காப்பி, ஆதார் கார்டு சைன் பண்ணி கொடுங்க. நான் முயற்சி பண்ணுறேன், முடிக்கிறேன்னு சொல்லலை. அந்த விஷயமாக கூட நாங்களும் முயற்சி பண்ணின்னு இருக்கிறோம். அதே போன்று இப்போ ஜிம்கானா கிரவுண்டுக்கு சொல்லிக்கோ, கோலார் தமிழில் ஸ்போர்ட்ஸ் முக்கியமாக அழிஞ்சிச்சு. நம்ம சாம்பியன் நாய் கிரவுண்டில் கூட நிறைய ஸ்போர்ட்ஸு ஃபுட்பால் எல்லாம் நடத்தியிருக்கிறோம். இந்த 3 கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டிய விஷயம். குறுகிய காலத்தில் இதை நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போனோம். ஆனால் ரொம்ப அவசியமான ஒரு கருத்து, வீடு காலி பண்ண லெட்டர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம சைட்லேருந்து கூட முயற்சி பண்ணின்னு இருக்கோம். அதே மாதிரி சுரங்க பகுதியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலு அந்த கொரோனா சீசனில் நம்ம எம்பி முன்சாமி இருக்கும்போது நாங்கள் கூட போய் அவர் அப்ரூவ் பண்ணோம். அவர் அந்த நேரத்தில் மட்டும் தரனார், அதோட க்ளோஸ் பண்ணிட்டார். இப்போ நாங்கள் என்ன கேட்டோம், அவரை இது பெர்மனெண்ட்டாக இது நீங்கள் தரக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு. அது பொலிட்டிக்கல் இஷ்யூவாக போயிடுச்சு. அதனால் மேற்கொண்டு சேவ் கமிட்டி எடுக்கிற இந்த முடிவு நல்ல முடிவு. இதை மனமாற வரவேற்று நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தங்கவயலில் பிறந்து தங்கவயலில் வாழ்ந்து வரும் ஒரு இளைஞர், தமிழரான இளைஞர் கன்னடத்தில் ஒரு திரைப்படத்தை எடுத்து அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு இந்த அமைப்பு மிகுந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறது. அவர் ராஜகோபால். அவருடன் இசை கலைஞர், இசையமைப்பாளர் கருணா அவர்கள், அவருக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுதலை இந்த அமைப்பு தெரிவித்துக் கொள்கிறது. இவருக்கு இந்த அமைப்பின் சார்பில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. நீதி என்ற கன்னட படத்தை தயாரித்து வெளியிட்டுள்ள மரியாதைக்குரிய இயக்குனர் ராஜகோபால் அவர்கள் இந்த சேவ் கேஜிஎஃப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்று முன் வந்திருக்கிறார். அதற்காக தலைவர் வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பிக்கிறார். கருத்துக்களும் எல்லாருடைய கருத்துக்களும் இங்கே விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 கோரிக்கைகள் பிஜிஎம்எல் மருத்துவமனையை மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதை மாநில அரசு ஏற்று இங்கே மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையாக அதை மாற்ற வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் உயிர் காக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை அவர்களுக்கே சொந்தமாக்குவதிலே இன்னும் தாமதப்படுத்தாமல் அதை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற 3 கோரிக்கையை ஆதரித்து மக்கள் இயக்கம், இது மக்கள் இயக்கம், தனிப்பட்ட சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அல்ல, சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்துகிறது. மக்களுடைய கையெழுத்தை பெற்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வழங்கி இந்த கோரிக்கைகளை வலியுறுத்துகிறது. அதற்கு முன்பாக இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய
மல்லேஷ் பாபு அவர்கள், ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால் பிஜிஎம்எல் மருத்துவமனை மத்திய அரசு கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. தங்க சுரங்க குடியிருப்புகளை சொந்தமாக்கப்பட வேண்டுகின்ற அந்த பிரச்சனை மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆதலால் இந்த தொகுதியினுடைய எம்பியை மரியாதைக்குரிய மல்லேஷ் பாபு அவர்களை எங்களுடைய சேவ் கேஜிஎஃப் கமிட்டி அனைத்து அங்கத்தினர்களும் இதனுடைய ஆதரவாளர்களும் எல்லோரும் ஒன்று திரண்டு அவரை சந்தித்து இதை நீங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். தங்கவயலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, உயிர் காக்கின்ற மருத்துவமனை, மக்களுடைய அன்றாட குமுறல், யாராலையும் ஒன்றும் பேச முடியல. ஆனால் இன்னைக்கு தங்கவயலினுடைய எம்எல்ஏ கூட அந்த இடத்துல போய் அந்த அதிகாரிகள் எல்லாம் இது எங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்கிற ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனாலும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மக்கள் நலனுக்காக, மக்களுடைய இந்த மண்ணிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பை தவிர ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தை எதிர்த்து அரசியல் செய்கின்ற ஒரு இயக்கம் அல்ல என்பதை உணர்த்துவதற்காக இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ ரூபகலா சசிதர் அவர்களை இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அனைத்து அங்கத்தினர்களும் விரைவிலே சந்தித்து பிஜிஎம்எல் மருத்துவமனையை இதை மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட வேண்டும். இது உங்கள் தொகுதியிலே இருக்கிறது. இந்த வீடுகளை சொந்தமாக்கப்பட வேண்டும். இது உங்கள் தொகுதியிலே இருக்கிறது. இந்த அரசு மருத்துவமனை மாநில அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. அதனால் தாங்கள் இந்த மக்களுடைய பிரதிநிதி என்பதை வலியுறுத்தி நீங்களும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இந்த கோரிக்கை வெற்றி பெறுவதற்காக எம்எல்ஏ அவர்களும் கையெழுத்திட வேண்டும். இந்த கோரிக்கைகள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரையும் ஆதரவு திரட்டி அவருக்கு மனு கொடுக்கின்ற இந்த 2 நிகழ்ச்சிகள் விரைவிலே இன்னும் 10 நாட்களில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செய்யும். அதை தொடர்ந்து தங்கவயலில் இருக்கக்கூடிய 35 கவுன்சிலர்களும் தங்களையே இதில் ஈடுபடுத்தி கொண்டு கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். தினப்பயணிகள் தாங்களே முன்வந்து தினப்பயணிகள் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். பிஎம்எல் தொழிற்சங்கம், அந்த பிஎம்எல் நிர்வாகம், SC/ST நிர்வாகம், அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் தாங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும். அதே போன்று மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும் தாங்களே முன்வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி கிராமப்புற பகுதியிலே 167 கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்து நிர்வாகிகளையும் சந்தித்து அந்த பஞ்சாயத்து அலுவலகங்களிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துவோம் என்று சொல்லி, இது மக்கள் இயக்கம், மக்கள் நலனுக்காக நடத்துகின்ற ஒரு கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக செய்வோம். இது தனி நபரை வீழ்த்துவதற்காகவோ யாரோ ஒரு அரசியல் செய்வதற்காகவோ இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்ளி முடித்து இதுக்கு பேர்